உங்க வீட்டில் நடக்கக்கூடிய சுப விசேஷங்களான திருமணம், வளகாப்பு, காதுகுத்து, பர்த்டே ஃபங்க்ஷன்னு எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் மூமெண்ட்ஸை நாங்கள் கேப்சர் பண்ணி தரோம். நம்ம கிட்ட லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ்டு கேமராமேன்னு ப்ரொஃபஷனலாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுவும் குறைஞ்ச செலவில் நிறைஞ்ச தரத்தில். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி தேவைப்பட்டுச்சுன்னா யோசிக்காம இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் கடகராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே கடகராசிக்காரங்க எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பா இருப்பாங்க, ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோட இருப்பாங்க. மனசுல பட்டது ஓப்பனா சொல்லிடுவாங்க. நல்லதுன்னா நல்லது, கெட்டதுன்னா கெட்டது. அதே மாதிரி கோபம், பிடிவாத குணம், ஒரு கற்பனை வாழ்க்கைங்கிறது அதிகம். ஆனா ஒரு டார்கெட்டை நீங்க பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அச்சீவ் பண்ற வரைக்கும் நீங்க போராடக்கூடிய ஒரு குணம் எப்பவுமே கடகராசி பொறுத்தளவுல இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்களா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ராசிநாதன் சந்திரன் எப்பவுமே துருதுருன்னே எப்பவுமே இருப்பீங்க. கோபம் அதிகமாக தான் வரும். இப்போ உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் கேதுவும் இருக்காங்க. அது இல்லாம விரயஸ்தானத்துல பொறுத்தளவுல உங்க ராசிக்கு குரு பகவானும் புதனும் ஜூன் 14ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் உங்க 12ஆம் இடத்துக்கு வராரு, விரயஸ்தானத்துல வராரு. அது வரைக்கும் லாபஸ்தானத்துல பொறுத்தளவுல ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியன் அந்த இடத்துல இருக்காரு. தொழில்ஸ்தானத்துல சுக்கிரபலம் 10ல சுக்கிரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. 8ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு பகவான் இருக்கார். இது வந்து இந்த ஜூன் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 6ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 8ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இந்த கடகராசி பொறுத்தளவுல உங்களுக்கு இந்த சனியோட தாக்கம் கண்டிப்பா விலகுது. உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் சுப விரய குருவா உங்களுக்கு மாற போறாரு. அப்படி சுப விரய குருவா மாறும் பொழுது நமக்கு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த கடகராசிக்கு வரப்போகுது. சுப விரயங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருமணம், ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, வாகன யோகங்கள், டிரான்ஸ்போர்ட், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல செவ்வாயும் கேதும் இருக்கு. இப்ப செவ்வாய் கேது உங்க குடும்பஸ்தானத்துல வாக்கு சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்ட வகையில இருக்கிறதுனால நீங்க யாருகிட்ட பேசினாலும் நிதானமோட பேசுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும். மாணவ செல்வங்கள் கடகராசி பொறுத்தளவுல மாணவ செல்வங்கள் நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு மார்க்கும் நல்லபடியா வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்த கோர்ஸும் காலேஜ்லையும் கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இன்டர்வியூ ஏதோ போகலாமா வேண்டாமா, இல்ல ஜாபுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த வாய்ப்பை நீங்க விடாம கண்டிப்பா நீங்க தொழிலுக்காக நீங்க இறங்கி பண்ணும் பொழுது தொழில் உங்களுக்கு எல்லாமே அமையும். நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியூர் பயணங்கள், சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போய் படிக்கலாமா, இல்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கலாமா, இல்ல சொந்த ஊர்ல வேலை செய்யலாமா, இல்ல வெளியூர் போயிட்டு வேலைக்கு போகலாமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா அப்படின்னா தாராளமா உங்களுக்கு கல்வியாக இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், நீங்க ஒரு வெளிநாடு வெளியூர் சார்ந்து நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். 100% உங்களுக்கு தொழில் அமைப்புங்கிறது நல்லா இருக்கு. எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தா கூட அது கடைசி டயத்துல உங்களுக்கு விட்டு வேலைக்கு போயிருக்கும். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா தாராளம் இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க முழுமையை பயன்படுத்திக்கோங்க. என்ன கேட்டீங்கன்னா 4ஆம் இடத்தை 6ஆம் இடத்தை குரு பார்க்கறது. 6ஆம் இடம்ங்கிறது ரோகஸ்தானமா இருந்தாலுமே கூட ஒரு சேலஞ்சு பண்ணா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும். அப்படிப்பட்ட 6ஆம் இடத்தைய குரு பார்க்கிறார். மாரகாதிபதி இருந்தாலுமே கூட அந்த குரு பார்க்கும் பொழுது
ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், அந்த தைரியத்தோட உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் கண்டிப்பா கிடைக்கும். அதனால ஒரு முயற்சிகளோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது சக்சஸா மாறும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாம துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு. அதாவது உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி. இத்தனை நாள் வந்து ஒரு தொழில் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு லாபம் வந்திருக்காது, அங்கீகாரம் கிடைச்சிருக்காரு, உங்களுக்கான ஒரு உழைப்புக்கான பலன் இல்லாம இருக்கலாம். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு உழைப்புக்கான பலன், உங்களுக்கான அங்கீகாரம், மேல் அதிகாரிகளோட ஒரு சப்போர்ட்டு, ஒரு உயர் பதவிகள் தேடி வர்றது, இது மாதிரிங்கிறது கண்டிப்பா இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கலாம், நம்ம நினைச்சது நடக்கல, நினைச்சது அமையல, எல்லாமே நமக்கு தப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். வாகன யோகம் நிறைய பேர் வந்து இப்ப 10ல வந்து இப்ப சுக்கிரன் உட்கார்ந்துருக்கனால வாகன யோகங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து கடகராசி பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி டிராவல்ஸ் வச்சிருந்தீங்கன்னா விபத்துகளா இருக்கும். அதனால வண்டி வாகனத்தினால பாதிப்படைஞ்சிருக்கீங்க, கூட்டுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்திருக்கும். இது அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி தொழில்ல நல்ல இந்த டிராவல்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க பயப்படாம நீங்க துணிஞ்சு பண்ணலாம். திருமண யோகம் நிறைய பேர் வந்து திருமணம் அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு நிச்சயம் திருமணங்கிறது கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து கடன் வாங்கிதான் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். சார் 2 ரூபா கடன் கட்டினா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்கதான் பாக்குது, ஒரு வட்டி கட்டுறதுக்கு கூட நம்ம வந்து மறுபடியும் ஒரு கடன் வாங்கி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அமையுது அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இப்ப வந்து ஒரு கடன் ஒரு பகுதி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கு ஒரு கடன் வாங்கி கொடுக்கறதோ, இல்ல ஒரு ஜாமீன் போடுறதோ, இல்ல ஒரு சப்போர்ட் பண்றதோ, அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க தவிர்த்துக்கோங்க. மற்றவங்களை சார்ந்து அதை எதுவுமே பண்ண வேண்டாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கீங்க, நமக்கு விசா கிடைக்கல, நம்ம சொந்த ஊர் வரணும்னா சொந்த ஊருக்கு போகலாமா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு சொந்த தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாட்டுல போய் நிறைய பேர் வந்து சொந்த தொழில் பண்ணியிருப்பீங்க, நீங்க நினைச்ச தொழில் வேற, அங்க போயிட்டு கிடைச்ச தொழில் வேறையா இருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கான ஒரு அங்கீகாரமான தொழிலும் நிரந்தரமான வருமானங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால நீங்க இது பத்தி கவலைப்படாம இந்த கிரகநிலையோட அமைப்பு உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கிறதுனால நிச்சயம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய பாதிப்புல இருந்து தப்பிச்சு உங்களுக்கு வந்து ஒரு புதிய பிறவை நீங்க எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ங்கிறது ஆகும். அதனால தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்ககிட்ட இருந்த பிரச்சனை எல்லாமே விலகி இனிமேல் நல்லதுங்கிறது நடக்கும். பட் இப்ப வந்து நம்ம வந்து கோச்சாரப்படி கிரகணங்கள் அமைப்பாதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் உங்களுக்கு நல்லா இருந்து அந்த ஜாதக அமைப்பு உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.